அப்போ இந்த நெடுநாளைய உறவுமுறைன்றது தக்க வைக்கப்படும். அப்படி இல்லாம இவர் எப்படி என்கிட்ட சொல்லலாம், இதே வெளியே போகும்போது நம்ம அப்ளை பண்ற அதே மெக்கானிசத்தை வீட்டுக்குள்ளேயும் பண்ணணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உறவு முறை எவ்வளவு நிச்சயமானது, இந்த உறவு முறை எவ்வளவு தேவையானது. இன்னும் சில சமயத்துல என்ன பண்ணலாம்னா, நீங்க நடந்துக்கிறத வச்சுக்கிட்டே நாங்க உறவு முறையை சொல்ல முடியும். நீங்க இவ்வளவு தேவையில்லாத உறவு முறை அப்படின்ற முறையில நீங்க நடந்துகிட்டீங்கன்னா, நீங்க அந்த உறவு முறைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தமாகும். வேற ஒருத்தட்ட அந்த மாதிரி பழகுனீங்கன்னா அந்த உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அர்த்தமாகுது. இப்படிதான் நண்பர்கள், விரோதிகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்படுது நமக்கு. ஸோ நீங்க வீட்டுக்குள்ள பழகும்போது இது எவ்வளவு முக்கியமான விஷயம். ராத்திரி திரும்பி வீட்டுக்கு வரணும், படுத்தா நிம்மதியா தூங்கணும், காலையில் எந்திரிச்சா முகத்துல முடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, புண்படுத்துதல், அதாவது ஹர்ட் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்தை குறைச்சிக்கிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய நெடுநாளைய நட்பு அல்லது நெடுநாளைய உறவு முறையை பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பழகும்போது புண்படுத்தக்கூடாது. அதாவது இன்டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப்ல முடிஞ்ச வரைக்கும் ஹர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பார்க்கணும். அதே சமயத்துல நீங்க எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்றத சொல்லிடுறது தப்பு கிடையாது. அதே சமயத்துல புண்படுத்துதல் கூடாது. இந்த நெடுநாளைய ரிலேஷன்ஷிப்ல புண்படுத்தாம இருந்தீங்கன்னா அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது ரொம்ப மனசு நோகடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அனுபவங்கள் குறைஞ்சு போயிடும். இனிமையான அனுபவங்கள் அதிகமா இருக்கும். இனிமையான அனுபவங்கள் இல்லாமையே போனா கூட பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லாம இருந்தாலே அந்த உறவு முறை நெடுநாளைக்கு நீடிக்கும். அதனால உறவு முறையை நீங்க பகுத்து பாருங்க, கிளாசிஃபை பண்ணிக்கிங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பழக ஆரம்பிங்க. அந்த மாதிரி பண்ணுனா எந்த ஒரு உறவு முறையும் நெடுநாளைக்கு அமைதியாகவும் சீராகவும் இருக்க வாய்ப்புண்டு.